உறவுகளுக்கு வணக்கம். தொகுதி வாரியாக தொகுதியினுடைய கள நிலவரங்களை பார்த்துட்டு வரும். அந்த காணொளிகளில் நம்ம யார் யார் வேட்பாளராக போட்டிடுறாங்க, அங்கே எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க, கடந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்திருக்கு, 2021 தேர்தல் முடிவு எப்படி இருந்தது, அங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய சுய விவரங்களை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இந்த காணொலியில் சென்னையில் வரக்கூடிய திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய கள நிலவரத்தை தான் பார்க்க போகிறோம். திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி அந்தஸ்தை பெற்றிருக்கு. காரணம், பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் அதிமுகவின் சார்பில் அங்கே போட்டியிடுகிறார். ஸோ நம்ம திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் யார் யார் முதல்ல வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படின்றத பார்த்துலாம். திமுகவின் சார்பில் KS ரவிச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். KS ரவிச்சந்திரன் சட்டத்துறையினுடைய இணை செயலாளராக திமுகவில் இருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எழும்பூர் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், 2016 to 2021 எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். அதிமுகவின் சார்பில் பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் போட்டியிடுகிறார். ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி, அவங்க தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை நிறுவி அதனுடைய தலைவராக இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் போட்டியிடுகிறார். ஐடி விங்கில், நாம் தமிழர் கட்சியில் ஐடி விங்கில் பொறுப்பில் இருக்கிறார். டிவிகேவின் சார்பில் MR பல்லவி அவர்கள் போட்டியிடுகிறார். MR பல்லவி சென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க. இவங்க தான் 4 பிரதான வேட்பாளர்கள் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும். திருவிக நகர் தனி சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 85,724, பெண்கள் 93,008, மூன்றாம் பாலினத்தவர் 61 பேர். ஒட்டுமொத்தமாக 1,78,793 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இங்கே திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 223. திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் மொத்தம் 200 வார்டு இருக்குது. அதில் 37 to 41, அதுக்கப்புறமாக 59, 60, 97, 98, 99 இந்த வார்டில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எழும்பூர் தொகுதியிலிருந்து, அதுக்கப்புறமாக பெரம்பூர் தொகுதியிலிருந்த சில வார்டுகளை எடுத்து தான் திருவிக நகர் தனி சட்டமன்ற தொகுதியை உருவாக்குனாங்க. அதே போல் புரசிவாக்கம் அப்போ 2008க்கு முன்னாடி தொகுதி இருந்தது. அந்த தொகுதியில் இருந்த சில வார்டுகளை உள்ளடக்கி தான் இந்த திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது. 2011 இருந்தால் 2008 மறுசீரமைப்பு பிறகு தான் இந்த தொகுதி உருவாக்கப்பட்டது. 2011 இருந்தால் தேர்தலை சந்திக்குது. ஸோ 3 தேர்தலை தான் சந்திச்சிருக்கு, 2011, 16, 21. திருவிக நகர் தொகுதியில் என்ன சமூகம் பெரும்பான்மையாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர்கள் இருக்கிறாங்க, அருந்ததியர்கள் ஒரு பெரும்பான்மையான சமூகமாக இருக்கிறாங்க. ப்ளஸ் சென்னையில் மிக்ஸ்அப் எப்படின்னு தெரியும் இல்லையா, சென்னையில் கலவையாக எல்லா சமூகத்திலிருந்தும் குறிப்பிட்ட சதவீதம் இருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 தேர்தல் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு இந்த தொகுதியில். அதில் திமுக 2 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க, அதிமுக 1 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. அதிமுக 2011 வெற்றி பெற்றாங்க. கடந்த தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா, திமுக 81,727 வாக்குகளை வாங்கிச்சு. கடந்த முறை அதிமுக சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் இங்கே போட்டியிட்டது, இரட்டை இலை சின்னம் தான். அவங்க 26,714 வாக்குகளை தான் வாங்கினாங்க. 20% தான், கிட்டத்தட்ட 40% அதிகமாக வாக்குகளை பெற்று திமுக கடந்த முறை இங்கே ஜெயிச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி அங்கே ஒரு 10,000 வாக்குகளை வாங்கியிருக்கு. சதவீத அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 8% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி திருவிக நகரில் வச்சிருக்கிறாங்க. ஸோ வேட்பாளர் மெரிட், வேட்பாளனுடைய சுய விவரம் பார்ப்போம். திமுகவின் சார்பில் KS ரவிச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். KS ரவிச்சந்திரன் திமுகவில் சட்டத்துறையினுடைய இணை செயலாளராக இருக்கிறார். இவர் கடந்த 2016 எழும்பூர் தொகுதியிலிருந்து போட்டியிட்டு இருக்கிறார். எழும்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஸோ கடந்த முறை போட்டியிட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த முறை அவர் தொகுதி மாற்றி போட்டியிடுறார். ஸோ 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தாயகம் கவி 2016, 2021 அவர் திருவிக நகரில் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கிறார். ஸோ அவரை வேட்பாளராக மாற்றிட்டு KS ரவிச்சந்திரன் அவர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இவருக்கான ப்ளஸ் பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மாவட்ட செயலாளராக இருக்குது, சென்னையில் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறது சேகர் பாபு அவர்கள் தான். ஸோ அவர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலுமே அவருடைய கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கிறார். தொடர்ச்சியான தொடர் நிகழ்வுகளை நடத்தி மக்களை என்கேஜிங்காக என்ன சொல்வது, இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு 70வது பிறந்தநாள் வருதுன்னா 70 நாள் நிகழ்ச்சி நடத்துவார். அந்தளவுக்கு தொடர்ச்சியாக வருஷத்தில் 365 நாள் இருக்குது அப்படின்னா 365 நாளும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி,
ஏதோ ஒரு பரிசு பொருள் அப்படின்ட்டு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளராக பி.கே. சேகர்பாபு அவர்கள் இருக்கிறார். ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அவங்க தொடர்ச்சியாக களத்திலேயே இருப்பாங்க, மக்களை சந்தித்து கொண்டே இருப்பாங்க, ஏதோ நிகழ்ச்சி வச்சு ஏதாவது ஒரு பரிசு பொருள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதே போல் வந்து திமுக இங்கே ஸ்ட்ராங் ஹோல்டாக தான் இருக்குது. கடந்த முறை நான் என்ன சொல்வது 40% வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிற தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிமுகவினுடைய வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் பொற்கொடி அவர்கள் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்ற கட்சியை நிறுவி அவங்க வந்து கடந்த என்ன சொல்வது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நினைவு நாளில் அந்த கட்சியை ஆரம்பித்தாங்க. ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் பெரம்பூர், இந்த திருவிக நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இது அவங்களுக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களும் வந்து வழக்கறிஞருக்காக அவங்க வந்து படிச்சிருக்கிறாங்க. காதல் திருமணம், பௌத்த முறையில் தான் அவங்களுடைய திருமணம் வந்து நடைபெற்றது. அவங்களுக்கு வந்து ஒரு பசங்களும் இருக்கிறாங்க. இவங்க வந்து BA BL படிச்சிருக்கிறாங்க. திருமதி ஆம்ஸ்ட்ராங் BA BL. ஸோ தனிப்பட்ட செல்வாக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இவங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். அதே போல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு சிம்பத்தி, அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அவர் படுகொலை செய்யப்பட்டதுக்காக நீதி கேட்டு தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த சிம்பத்தி வந்து இருக்கும். ஸோ இவங்களும் பிரபலமான நபர் தான். இவங்க போட்டியிடக்கூடிய சின்னமும் பிரபலமான சின்னம் தான் அப்படின்னும் போது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஒரு கடுமையான போட்டியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பர்சனலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு தான் நானும் வந்து விரும்புகிறேன். மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சியில் ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் போட்டியிடுகிறார். ஜெகதீஷ் சந்தர் வந்து பொறியியல் பட்டதாரி. அவர் வந்து ரோபோட்டிக்ஸில் அவர் வந்து டீச்சராக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸோ ஐடி விங்கில் 2016-17 அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க தொடங்கினார். அதன் பிறகு ஐடி விங்கில் அவர் வந்து பொறுப்பில் இருக்கிறார். ஸோ 2024 அவருக்கு வந்து திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ அப்போ அவர் வந்து போட்டியிட்டார். அதன் பிறகு இப்போ 2026 திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை சீமான் அவர்கள் கொடுத்துருக்கிறார். ஸோ நல்ல நாலேஜபிள் பர்சன் தான். அவரோட நான் உரையாடி இருக்கேன். நல்ல நாலேஜபிள் பர்சன், மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற வேட்கை இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். ப்ளஸ் தனக்கு தெரிஞ்சதை ஏதோ ஒரு கருவியின் மூலமாக ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்குற மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் ஜெகதீஷ் சந்தர். அவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் MR பல்லவி அவர்கள் போட்டியிடுகிறார். MR பல்லவி சென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். ஸோ நான் டிவிகே கேண்டிடேட் சீரிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 7-8 பேர் வரைக்கும் மகளிருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு குட் சைன், நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ MR பல்லவி சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர், திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து நான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடுகிறார். ஸோ டிவிகே எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். திருவிக நகருக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் தான் விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ அந்த இம்பேக்ட் இந்த தொகுதியில் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ விசில் சின்னம் அப்படின்றது ஒரு பாப்புலரான சின்னம் ஆயிடுச்சு. ஸோ விஜய்க்கு ஓட்டு போடுற அளவு அதே ஓட்டுகளை என்ன சொல்வது விஜயினுடைய வேட்பாளர்களுக்கு மக்கள் போடுறாங்களா, விஜய் எந்த தராசு தட்டில் வச்சு பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். சென்னை அப்படின்னாலே திமுகவினுடைய கோட்டை அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதிகள் எல்லாத்துலேயுமே ஒரு வெயிட்டான கேண்டிடேட்டை தான் விஜய் அவர்கள் இறக்கியிருக்கிறார். ஸோ அவங்க எந்த அளவுக்கு களப்பணியை செய்கிறாங்க அப்படின்றது இதில் முக்கியம். ஸோ அவங்க அந்த சொந்த தொகுதியை சேர்ந்தவங்க தானே, அவங்களுடைய களப்பணிகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி உயர்வதும் தாழ்வதும் இருக்கும். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறாங்க. அவங்களுக்கான பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய களப்பணியின் மூலமாக இன்னும் அவங்க வெற்றிக்கு கிட்ட போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ திருவிக நகரில் நான் ஒரு கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கடுமையான போட்டியை கொடுப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு தொகுதியோடு இன்னொரு கள நிலவரத்தோடு நம்ம வந்து சந்திக்கலாம். ஸோ 2026 தேர்தல் அரசியல் செய்திகளை குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களுடைய சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.